ஹலோ. இன்னொரு 10 மினிட்ஸ்ல கிளினிக் வந்துருவேன். யா, ஓகே ஓகே, பாய். இறங்குமா. மாமா வா. சார் வணக்கம் சார். வணக்கம். யாரு? சக்தி மேடத்தை பார்க்க சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அனுப்புனாங்க. மாப்பிள்ளையா? எந்த மாப்பிள்ளை சார்? டாக்டர் மாப்பிள்ளை சார். வாங்க உள்ள. சரிங்க சார், வா. அத்தா, சக்தி, அத்தா. மாமா, இவங்க யாரு? சக்தி, இவங்கள நம்ம மாப்பிள்ள அனுப்பி வச்சிருக்கிறார். உன்னை பார்க்கதே வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், என் பேர் ராம்குமார். நான் ஆட்டோ டிரைவர் வைக்கிறேன். இந்த பொண்ணு வேலை விஷயமா சார் உங்கள்கிட்ட பார்க்க சொன்னாரு. அம்மா அம்மா, மதன் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் வேலைக்கு வச்சுக்க சொன்னது இந்த பொண்ணு தானா? ஆமா மேடம். மேடம், இந்த பொண்ணு ரொம்ப பாவம், அனாதை பொண்ணு. நீங்க பார்த்து ஏதாவது ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே பொழிச்சுக்கும். அனாதை பொண்ணா? இந்த பொண்ணு மதனுக்கு எப்படி தெரியும்? மேடம், இந்த பொண்ணு அவருக்கு தெரியாது மேடம். அவர் இந்த பொண்ணு முன்ன பார்த்து கூட இல்ல. இது என் தங்கச்சி மாதிரி மேடம். சார் வீட்டுல வேலைக்கு ஒரு பொண்ணு ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்காக கூட்டிக்கிட்டு போனேன். ஆனா சாரோட அம்மா வேற பொண்ணை வேலைக்கு வச்சிட்டாங்களாமா. அதான் சார் உங்க அட்ரஸ் கொடுத்து கூட்டு போக சொன்னாரு. அதான் மேடம் விட்டாந்துருக்கேன். சரி, இனிமே இந்த பொண்ணை பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பாத்துக்கோங்க. நான் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் மேடம். சரி. சிஸ்டர், தங்கச்சி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? இந்த வீட்ல உனக்கு அன்புக்கு குறையே இருக்காது. என்ன? சரி, நான் கிளம்புறேன். வர மேடம். சரி, உள்ளவாமா. வா. பேர் என்னம்மா? பூமிகா. உனக்கு எந்த ஊரு? முத்தானூர். அது ஒரு மலை கிராமம். உனக்கு சொந்த பத்தம் சாதி சனோன்னு யாருமே இல்லையா? ஆமா, நான் ஒரு அனாதை. ஆனா இப்போ எனக்காக ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர்னா யாருமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு உன் புருஷன்? டாக்டர். டாக்டரா? எந்த டாக்டர்? அவர் பேர் என்ன? எங்க இருக்காரு? அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. ஆனா அவர் இந்த ஊர்ல தான் இருக்காராம். நான் அவரை தேடிதான் இங்க வந்திருக்கேன். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. என்ன பொண்ணுமா இவ? பேரும் தெரியாம அட்ரஸும் தெரியாம ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றா? இத பாரு பூமிகா, உன் கண்ணை தொடச்சுக்க. அழாத. நீ பெருசா ஏமாந்திருக்க. உன்னை ஏமாத்தினவ யாரு? எப்படி ஏமாந்த? இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் உன் சொந்த மாதிரி. என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. இல்ல, நான் ஏமாறலங்க. இதோ
டாக்டர் தான் இந்த தாலியை கட்டி என்ன ஒரு பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டாரு. நீ அவரை எங்கன பார்த்த புள்ள? டாக்டர் எங்க ஊருக்கு வைத்தியம் பார்க்க வந்திருந்தாரு. எல்லாருக்கும் காசு கூட வாங்காம மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். காட்டு கோயில்ல கன்னி தாய சாட்சிய வச்சு என் கழுத்துல இந்த தாலிய கட்டினாரு. சக்தி, பாவம் இந்த புள்ள. அந்த சல்லிப்பைய டாக்டர் இவளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறான். அவன் மட்டும் என் கையில சிக்குனான்னா பூவரச மரத்துல கட்டி வச்சு சும்மா விளாசி விட மாட்டேன். விளாசி ஐயா, இந்த புள்ள நீ அமைதியா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த சோழம் வந்தாங்காரன் அந்த டாக்டர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்கிறேன் பாரு அவனை. படுபாவி இந்த புள்ள ஏமாத்திருக்கிறான். அவன் நாசமா போயிருவான். சக்தி, ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. டாக்டர் ரொம்ப நல்லவருங்க. அவர் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. பாவம், அவருக்கு என்னமோ ஏதோ அதான் என்ன கூட்டிட்டு போக வரல. நான் அவருக்காக என் ஊர்லயே காத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா எங்க ஊருக்காரங்க தப்பா பேசுவாங்கன்னு தான் நான் அவரை தேடி வந்திருக்கேன். அவருக்கு என்னாச்சு, எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. பூமிகா, அழக்கூடாது. நான் சொன்னேன்ல, கண்ணை தொட. ஆமாமா, நீ அழாத. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க. சக்தி அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை அவங்க விட்டுட மாட்டாங்க. நாங்களும் உன்னை யாரும் விட்டுட மாட்டோம். பத்திரமா பார்த்துப்போம், சரியா? ஆமா ஆமா, பூனை எடுத்து மடியில கட்டிக்கிறாங்க. என்ன ஆக போதோ. சக்தி, இந்த பூமிகா பாவம்மா. கள்ளங்கப்படம் இல்லாத பொண்ணு. நாம ஏமாந்துருக்கோங்கிறது கூட தெரியாம இருக்கா பாருமா. அத்தை, இந்த பொண்ணை ஏமாத்தினவன் யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நம்ம தங்கச்சி, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நானும் சக்தியும் இருக்கிறோம். உன்னை ஏமாத்தணும்னு கண்டுபிடிச்சு உன்னோட சேர்க்க வேண்டியது எங்க பொறுப்பு. பூமிகா, ஏதாவது சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன் மனசுல இருக்கிற கவலை, பயம் எல்லாத்தையும் விட்டுடு. இனிமே இதுவும் வீடு மாதிரி. அர்க்கானி, பூமிகாவை கூட்டிட்டு போய் சாப்பிடவே. உடுத்த வேற ஒரு சேலை எடுத்து கொடு. சரிக்கா, வாங்க போலாம். மடி போமா. அதான் உன் வீடுன்னு சொல்லியாச்சுல்ல, போ. வா. சக்தி, பேசுறதோட நிறுத்திடக்கூடாது. அந்த டாக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த பிள்ளைய அவனோட சேர்த்து வைக்கணும். இந்த பொண்ணு விஷயத்துல ஏதோ லாஜிக் கிடைக்குது. இவ்வளவு ஒரு டாக்டரே ஏமாத்திருக்கான். அந்த டாக்டரை தேடி இவ இங்க வந்திருக்கா. ஒருவேளை நம்ம டாக்டர் மதன் இதுல ஏதாவது சம்மந்தப்பட்டிருப்பாரோ? கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு எங்கேயோ இடிக்குது. முதல்ல இந்த பூமிகாவை விசாரிக்கணும். சக்தி, அத்தை, சக்தி, அந்த பொண்ணு கதையை கேட்டா ஒரு பக்கம் பரிதாபமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்குமா. அந்த ஆட்டோ டிரைவர் வேற நம்ம மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை முன்ன பின்ன தெரியாதுன்னு வேற சொல்றாரு. எதுக்கும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேளுமா, அதான் நல்லதுன்னு தோணுது. சரியா போச்சு அத்தை. பூமிகான்ற பேரு கேட்டாலே மதன் நடுங்கி போயிடுவாரு. என்னம்மா சொல்ற? ஏன் நடுங்கணும்? அத்தை, ஒரு தடவை ஏன் எதிரிலேயே பூமிகான்ற பேரு கேட்டதும் அவர் நடுங்கினதை நான் பார்த்தேன். அவர் ஏதோ பூமிகான்ற ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாம போயிடுச்சான். அதுல இருந்து அந்த பேரை கேட்டாலே அவர் நர்வஸ் ஆயிடுறாரு. அவர்கிட்ட இதை பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம்.
பெரிய மாமா கிட்ட சொல்லி இந்த பொண்ணோட லைஃபை எப்படி காப்பாத்துறதுன்னு நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. என்ன கொடுமை இது! இப்படி ஒரு பாவப்பட்ட பொண்ணா? அவ தலையில அப்படி எழுதியிருக்கு. வரேம்மா. ம். ஏ பூமிகா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? சரி வா சாப்பிடலாம் வா. வா உட்காரு. நான் கீழே உட்காந்து சாப்பிடுறேன். ஏன்? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. அப்படியா? சரி நீ போட்டு சாப்பிடு, நான் போய் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். எங்க போயிருக்கோம்? ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு. அவருக்காக ரொம்ப ஆசையா காடைக்கறி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். டாக்டர், டாக்டர் எங்க போயிருப்பாரு? டாக்டர், நீங்களா? நானே தான். என்ன தவிர வேற யாரும் உன்னை இவ்வளவு தைரியமா பிடிப்பாங்க? டாக்டர் விடுங்க, டாக்டர் விடுங்க, என்ன பாத்துற போறாங்க, விடுங்க. பயப்படாத. இங்க பாரு பூமிகா, என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும். ஐயோ விடுங்க, என்ன பேசுறீங்க டாக்டர்? You are an angel. உன்ன மாதிரி ஒரு அழகு தேவதைய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இங்க பாரு, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். டாக்டர் பூமிகா, பூமிகா, என் லைஃப்ல உன்னை மறக்க முடியாது. You know, look here. I love you. I love you. டாக்டர், I love you so much, Bhumika. I love you so much. Hey, hey, Bhumika. Hey, hey, Bhumi. Hey, Bhumika. Hey, நில்லு. எழுந்துரு. என்னாச்சு? ஏன் அழற? இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. இத பாரு பூமிகா, என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்த நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி. சாப்பாடு தட்டை பார்த்து உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அத நீ சொல்லாம மறைக்கிற. இத பாரு பூமிகா, துக்கத்தை பகிர்ந்துகிட்டா பாதியா குறைஞ்சிடும். சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டா 2 மடங்கா பெருகிடும். இப்ப என்ன உன் பிரச்சனை? சரி, இப்ப நான் உன்னை கட்டாயப்படுத்தல. உன் வருத்தத்தை பத்தி நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். நீ எதை பத்தியும் நினைக்காம நல்லா சாப்பிடு, நிம்மதியா தூங்கு. ஆமா, ஏன் கீழே உட்காந்துட்டு இருக்க? அர்க்காணி உன்னை டைனிங் டேபிள் தானே உட்காந்து சாப்பிட சொன்னா. அர்க்காணி? இல்லக்கா, நான் தான் கீழே உட்கார்ந்தேன்.
எனக்கு மேஜெல்லாம் உட்காந்து பழக்கம் இல்ல. அதனால என்ன, இனி பழகிக்க. எடு. ஐயோ, நான் எடுக்கிறேன். வா உட்காரு. உட்காரு. போதும் போதும். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு. என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? ஐயோ, மறுபடியும் ஏன் அழற? அழாம சாப்பிடு. இல்லக்கா, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா தான் நான் வந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட ரொம்ப பாசமா பேசுறீங்க. இந்த வீட்டுக்கு நான் ரொம்ப நம்பிக்கையா விசுவாசமா இருப்பேன்க்கா. ஆனா நான் தேடி வந்த டாக்டர் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்ல. கவலைப்படாத பூமிகா, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இனிமே அது உன் பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம பிரச்சனை. நிம்மதியா சாப்பிடு. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட டாக்டரை நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நான் இங்கேருந்து போவேன். சாப்பிடு. சாப்பிடணும். மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே விளையாட்ட சொல்லி தந்ததாரு. ஓ விளையாட்ட சொல்லி. மலையில இருந்து வந்த மயில் வருது, இவளை வச்சு கொஞ்சம் விளையாடுவோம். மலையில இருந்து வந்த பொண்ணு, இங்க வா வா, சீக்கிரம் ஓடி வா. என்னைய கூப்பிட்டீங்க? நீ தானே மலையில இருந்து வந்தவ? ஆமா, நேத்து நீ ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தியே, அத நானும் தான் கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் நிஜமா? நிஜமானா? அதான் உனக்கும் அந்த ஊர் பேர் தெரியாத டாக்டருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, அது நிஜமான்னு கேட்டேன். நிஜம்தான். இதோ அவர் எனக்கு கட்டின தாலி. அதெல்லாம் இருக்கட்டும், டாக்டர் உனக்கு தாலி கட்டினாரு, சரி. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துச்சா? ஏய் மரமண்ட, உன்னதாண்டி கேக்குற? தாலி கட்டினதோட போயிட்டாரா இல்ல ஒண்ணு? ஏய் இப்ப நான் என்னடி சொல்லிட்டேன்? ஏன் அழுற? தாலி கட்டினதோட போயிட்டாரா இல்ல வேற ஏதாவது நடந்து? ரமாமணி, அறிவில்ல உனக்கு? ரமாமணி, என்னது இது? பூமிகாவே மனசு நொந்து போய் வந்திருக்கா. எதுக்கு தேவையில்லாத விசாரணை நடத்திட்டு இருக்க? இல்ல நான் முதல்ல இங்க இருந்து போ. போன்றல்ல பூமிகா, இப்படி எடுத்ததுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது. கண்ணை தொட முதல்ல. டிஃபன் சாப்பிட்டியா? சரி, புடவை மாத்திட்டு கிளம்பு. போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஐயா, போலீஸுக்கா? எதுக்குக்கா? எதுக்கா? உன்னை ஏமாத்தினவன நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? பேரும் தெரியாம அட்ரஸும் தெரியாம நம்மளால அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க. ஐயா வேணாம்க்கா. ஏன் ஏன் வேண்டான்னு சொல்ற? இல்ல, போலீஸ் அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவரை அடிச்சிருவாங்க. அவர் ரொம்ப நல்லவருக்கா. பூமிகா, உன்னை தாலி கட்டி ஏமாத்திருக்கான். போய் சொல்லி உன்னை நாசம் பண்ணிருக்கான். அவனை அடிச்சு உதைச்சா என்ன தப்பு?